இன்றைய சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது? இபாதத்தை நோக்கியா, இணையதளத்தை நோக்கியா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்ல மேனேஜர் லெவல்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்குது. வட்டி பெரிய ஒரு பாவம், இறைவன் விரும்பாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வேலையில ராஜினாமா பண்றாங்க. இந்த சமுதாயம் விவாதத்தை நோக்கி தெளிவாகவே செல்கிறது. ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்ரூம்ல. இது பரவாயில்லைங்க, இன்னும் பாத்ரூம்ல போயிட்டு இதுதான் சோப்பு, இதுதான் பஸ், நாங்க வேற பேரை வச்சிருக்கோம், நாங்க அதுக்கு தான் சொல்றோம். இன்றைய சமூகம் இணையதளத்தை நோக்கித்தான் செல்கின்றது. பறக்கறக்கு பருத்த விமானம் எல்லாமே அது கடாவி ஏறியதற்கு பின்னால் குதூகலமாக வானில் பறந்தது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லவில்லையா நண்பர்களே? விவாதத்தை நோக்கிதான் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இங்க உருளைக்கிழங்கு தூங்கல தூங்காதே நமக்கு இப்பதான் உருளைக்கிழங்கு தூங்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு விவாதத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே இணையத்தை நோக்கி ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.